எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடக ராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலே ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 2025 இந்த 3 மாதங்கள் கடக ராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய சிறப்புகள், குறிப்பாக கிரக பெயர்ச்சியினுடைய அந்த அவுட்லைன் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கணிப்பை இந்த தொகுப்பிலே உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத கடகராசி என்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். கடகராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் தினம்தோறும் மாற்றம், நட்சத்திர மாற்றம் என்பது தினந்தோறும் நிகழும். அதனால் உங்களை பொறுத்தவரை பலன்களிலே அவ்வப்போது மிக அற்புதங்களை எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு இருந்தாலும், பொதுவிலே பார்க்கும்போது பாக்கிய சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை 13, 2025 வக்ரம் பெறக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்திலே வக்ரம் பெறக்கூடிய ஒரு கோள், அது பின்னோக்கிய அந்த பலனை தரக்கூடிய அமைப்பாகினாலே சற்று கூடுதல் கவனம், கூடுதல் எச்சரிக்கை என்பது வாழ்க்கையிலே பல நிலைகளிலே வெற்றிக்கான வழிகளை தவறவிடாமல் இருப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக இந்த 3 மாதங்களிலும் மேலும் ஒரு முக்கிய நிகழ்வு ஜூலை மாதத்திலே, ஜூலை 28, 2025 வரை கேது செவ்வாய் இணைவு என்பது 2ஆம் இடத்திலே இருக்கிறது. ஆகையினால் பேச்சில், குடும்பத்தில் ஏதேனும் நீங்களாகவே செய்த அல்லது இதற்கு முன்பு செய்த, இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயத்தின் காரணமாக ஒரு படபடப்பு நிலை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் அதுவே வெற்றிக்கான வழி, அதுவே பரிகாரம். மிக நுட்பமாக சொல்ல வேண்டும் என்றால், கோபத்தை தவிர்த்து ஆணவம், கண்மம், மாயையிலிருந்து வெளிவந்து சனி பகவானுடைய பார்வை பலம் என்பது உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கிறது. முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களிலே நேர்மையும் உண்மையும் இருந்தால் மிகப்பெரிய உயரத்தையும், மாறாக செயல்பட்டால் மாற்றம் என்பது ஏற்றத்தை நோக்கியது அல்லாது வேறு ஏதேனும் தந்துவிடக்கூடிய ஒரு அபாயத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு சூட்சும நிலைதான் இந்த 9ஆம் இடத்து சனியானவர் வக்ரம் பெறக்கூடிய நிலைகளிலே இந்த 3 மாதங்கள். சனி பகவான் வக்ரம் நவம்பர் 2025 வரை தொடரும். இந்த பதிவிலே உங்களுக்கு நான் தருவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாத பலன்களிலே குறிப்பாக கிரக பெயர்ச்சியினுடைய அந்த அவுட்லைனை நீங்கள் பார்க்கலாம். உபயாச்சர யோகம் என்பது ஜூலை மாதத்திலே இருக்கிறது. இந்த உபயாச்சர யோகம் என்பது புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளிலே வருகிறது. உங்களுடைய ராசியிலேயே புதன் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, சாதாரணமாக புதன் 12ஆம் இடத்து அதிபதி, 3ஆம் இடத்து அதிபதி. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளின் அடிப்படையிலே உங்களுக்கு லாப நஷ்டங்கள் அமையும். நல்ல முயற்சிக்கு தீயவையெல்லாம் நஷ்டமாகும், தீய முயற்சிக்கு நல்லவையெல்லாம் நஷ்டமாகும். இப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் புதன் புத்திகாரகன், 3ஆம் இடத்திற்கும் அவன்தான் அதிபதி. ஆகையினாலே எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடும் போதும் நேர்மை, நன்னடத்தையோடு ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தந்து விடுவார். தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது வெற்றி என்பது இருக்கும். ஆதி யோகம் இருக்கிறது ஜூலை மாதத்தில் பொறுத்தவரை. ஏனென்றால் சுக்கிரன் புதன் இருக்கக்கூடிய அந்த நிலை, ஏனென்றால் இருவருமே சுபர்கள் தான். அது மட்டுமல்ல, இந்த 2 கிரகங்களும் இணைந்து 12ஆம் இடத்திலே செயல்படக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சுப யோகமும் உங்களுக்கு அமைவதற்கு பல நிலைகள் இருக்கிறது. ஆனால் ஜூலை மாதத்தை பொறுத்தவரை ராசிக்கு முன் பின், ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும், ராசிக்கு 2லே கேது செவ்வாய் அமைந்திருப்பதும் ஏதேனும் உக்ர பண்புகளை இருந்தால் கைவிட்டு நற்பண்புகளை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, அதாவது நல்ல விஷயங்களை நோக்கியே மட்டும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும்போது வெற்றிக்கான வழிகள் பன்மடங்காகும், பிரகாசமாகும். ஜூலை 2025 சுக்கிரன் சனியினுடைய பார்வையில இருப்பார். இந்த சுக்கிரனானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருப்பார், சனி பகவானுடைய பார்வையிலே. சனி பகவான் உங்களுக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பவர். ஆகையினால் ஒரு சோசியல் சர்வீஸ், வாழ்க்கை துணை, இந்த விஷயங்களிலே லாபம் பெறுவதற்கு ஒரு அற்புதத்தை அவர் பார்வை பலத்தின் மூலமாக கட்டுப்படுத்துவார். லாபமும் நீங்கள் உங்களுடைய உரிய விஷயங்களிலே தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்த விஷயங்களிலே நீங்கள் என்ஜாய் செய்யக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய, சுகப்படக்கூடிய அமைப்பை தருவார்.
சனி செவ்வாய் தொடர்பு இந்த 3 மாதங்களிலும் ஏதோ ஒரு வகையில ஏற்படுகிறது. ஆகையினால் செவ்வாய்க்கான வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால வேளையிலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர தெய்வ சன்னிதானங்கள், பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு ராகுகால வேளையிலே விளக்கேற்றி வழிபாடு, இல்லை என்றால் இல்லத்திலேயே கூட ராகுகால நேரத்திலே விளக்கேற்றி வழிபாடு. அது மட்டுமல்லாமல் வியாழன் வெள்ளியிலே மாலையிலே நெய் தீபம் ஏற்றி லட்சுமி தாயாருக்கான வழிபாடு செய்வது வெற்றியை தரும். ஆகஸ்ட் மாதம் சனி செவ்வாய் சம சப்தம நிலை. செப்டம்பர்லே 2 கிரகணங்கள். கிரகணங்கள் என்றாலே உங்களுடைய ராசிநாதன் அங்கு ஈடுபடுவார். ஆகையினாலே இதுல கவனம். புதன் வக்ரம், 12ஆம் இடத்து அதிபதி புதன் வக்ரம், சூரியன் ராகு கேதுவினுடைய அச்சிலை அமைவது என்று இப்படி பல நிலைகளிலே கிரகங்கள் தரக்கூடிய அந்த பலன்களை நாம் இந்த பதிவிலே பார்ப்போம். ஜூலை மாதம் சுக்கிரன் அவர் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே தான் இருப்பார். அது ஜூன் 28லேயே சுக்கிரன் அந்த நிலைக்கு வந்து விடுகிறார். ஜூலையிலே சனி மற்றும் புதன் வக்ரம் ஏற்படும். சுக்கிரன் 11ஆம் வீட்டிலே நற்பலன்கள் பலவற்றை உங்களுக்கு தருவார். முன்னேற்றம் தரக்கூடிய லாபங்கள் உண்டு. சொத்து விற்க வேண்டிய நிலை என்றால் அது அதிக நாட்களாக நீங்கள் ஏதேனும் ஒரு முயற்சி செய்து அது உங்களுக்கு கைவர பெறவில்லை என்றால் இப்போது இது முயற்சியின் பேரிலே சொத்து விற்பனை ஆகக்கூடிய அமைப்பு. ஆக்க சிந்தனைகள், கிரியேட்டிவ் திங்கிங் வெற்றியை தரும். சூரியனுடைய அந்த நிலை உங்களுக்கு மேலும் பல சிறப்புகளையும் தருகிறது. சூரியன் உங்களுக்கு 2ஆம் நிலை அதிபதி. ஆகையினால் அரசு சார்ந்த விஷயங்களில ஏதேனும் தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட முயற்சியின்பால் வெற்றி என்பது இருக்கும். சுக்கிரன் பார்வை என்பது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் நிலையில இருக்கிறது. ஆகையினாலே குழந்தைகளுக்கு அவர்கள் விருப்பப்படி, திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறது என்றால் குழந்தைகளின் விருப்பப்படி குழந்தைகள் சந்தோஷிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரக்கூடிய அமைப்பு. ஆகையினால் வரவு என்பது இருக்கும். அதேபோல் திருமணத்தை நோக்கிய காதல் என்றால் அந்த காதல் ஒரு நட்பு காதலாக மாறக்கூடிய, அந்த காதல் திருமணத்திலே சென்று முடியக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் துவங்கும். மாணவர்களுக்கு நீங்கள் நினைத்த பாடங்களை எடுத்து படித்து அனுகூல பயன்கள் பெறுவதற்கு ஏற்ற ஒரு காலமாக இந்த ஜூலை அமையும். திருமண வாழ்க்கையிலே நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள இனிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தரும். ஜூலை 13ல சனி பகவான் வக்ரம் துவங்கும். சுக்கிரன் 11ல இந்த ஜூலை 13 வரை தந்து வந்த பலன்களிலே ஒரு மாற்றம் அல்லது ஒரு நிலைத்தன்மை ஏற்படும். சேஷ்டபலம் பெறக்கூடிய அந்த நிலையின் காரணமாக சனி பகவான் சற்று தனது தாக்கத்தின் ஆழ்ந்த தன்மையை நீங்கள் உணரலாம். சனி பகவான் கெடுப்பதில்லை. செய்த விஷயத்தினுடைய தன்மையையும் வீரியத்தையும் பொறுத்து நற்பலனோ கெடுபலனையோ தருவார். அஷ்டமாதிபதியாக சனி பகவான் இந்த காலத்திலே செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் நன்மை செய்திருக்கிறீர்கள், இந்த ஜென்மத்திலே நீங்கள் அறிந்து எந்த விதமான தவறிலும் ஈடுபடவில்லை என்றால் எந்த விதத்திலும் அச்சம் தேவையில்லை. சனி பகவான் இருக்கும் நிலை என்பது பாக்கிய நிலையில இருக்கிறார் என்றாலும் கூட அஷ்டம நிலை மற்றும் 7ஆம் நிலைக்கான பலன்களை தர வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால இந்த வக்கரத்தின் பின்பு வாழ்க்கை துணையோடோ காதலங்களோடோ வேலை செய்யக்கூடிய இடத்திலே உடன் வேலை செய்பவர்களோடோ தேவையற்ற ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. சற்று சவால்கள் இருந்தாலும் கூட வெற்றி உங்களுக்கு முடிவிலே கிடைக்கும். ஒரு மந்த நிலை இருக்கும். ஜூலை 28 வரை செவ்வாயினுடைய சஷ்ட அஷ்டகம் வேறு இருக்கிறது. ஆகையினால் கோபப்போக்கு, முரண்பாடாக இருப்பது இவையெல்லாம் தவிர்த்து போர் குணம், அக்ரெஷன், இம்பல்சிவ் பிஹேவியர், அதாவது எடுத்தவுடன் ஒரு அகங்காரமாக ஒரு விஷயத்துல ஈடுபடுவது, துவம்சம் செய்து விடுவேன் என்ற பேச்சு பேசுவது, அல்லது மனதுக்குள்ளே ஏதேனும் ஒன்று வைத்து அதாவது மனதுக்குள் குமுறக்கூடிய விஷயங்களிலிருந்து வெளிவந்து எது நல்லதை தருமோ அதை பற்றி செயல்பட்டு நிம்மதியாக மனதை வைத்திருப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் வெற்றி. சண்டை சச்சரவுகளிலிருந்து முற்றிலும் அகன்றிருக்க வேண்டும். செவ்வாய் இந்த காலத்திலே கேதுவோடு இணைந்து இருக்கக்கூடிய காரணத்தினால் ஜூலை மாதத்திலே சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக பண விஷயத்திலே தேவையற்ற மிகப்பெரிய முதலீடுகள் எல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சிறு தவறுகள் கூட பெரிதுபடுத்திவிடக்கூடிய நிலை. 16 ஜூலையிலே சூரியன் கடகத்தில் உங்களுடைய ராசிக்கு வருவார். புத ஆதித்ய யோகம் பெறுவார். இது ஒரு ராஜயோகம்.
புதன் உங்களுடைய ராசியில் 12ஆம் இடத்து அதிபதி, 3ஆம் இடத்து அதிபதி ராசியிலே, 2ஆம் இடத்து அதிபதியும் ராசியிலே. ஆகையினால் ஒரு முயற்சி நல்ல முயற்சியாக இருந்தால் அதில் ஒரு நுட்பம், ஒரு ஸ்கில், ஒரு திறமையை பெற்று நீங்கள் ஏதேனும் கைப்பணத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கும். இந்த நேரத்தில் சரியான ஆலோசனை பெற்று சரியான பேச்சு, இனிய சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் பேசி குடும்பத்தினுடைய நிம்மதியை மிகப்பெரிய அளவிற்கு நிம்மதியான நிலைக்கு மாற்றிக்கொள்ள முடியும். செலவுகள் இருக்கும், பயணங்கள் மூலமாக கூட செலவுகள் ஏற்படும். தொழில் வேலையில இதுவரை உங்களை பாராட்டாத நிலைகள் இருந்திருந்தால் அதில் இப்போது பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். 18 ஜூலையிலே புதன் பகவான் உங்களுடைய ராசியிலேயே வக்ரம் பெறக்கூடிய நிலை. இந்த நிலையில திடீரென்று வினோத விபரீத சிந்தனைகள் எல்லாம் வரும். அந்த சிந்தனைகள் மிகச் சரி என்ற தோற்றமும் பெறும். ஆனால் நல்ல சிந்தனைகளாக இருக்கிறதா, உங்களுடைய திங்கிங், உங்களுடைய எய்ம் உருவாவதெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று நிர்ணயம் செய்து நல்ல ஆலோசனை பெற்று புதிய வேலையில ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும். ஆனால் புதிய வேலை என்று சொல்லும் போது இருக்கக்கூடிய வேலையிலிருந்து வேறு ஒரு வேலைக்கு மாற்றக்கூடிய எண்ணம் இருந்தால் அந்த வேலை உறுதியான பின்பு இருக்கும் வேலையை விட வேண்டும். பேச்சிலே கவனம் தேவை. யோகா தியானம் நிச்சயம் செய்ய வேண்டும். நிம்மதி தரக்கூடிய நிலைகளை இது ஏற்படுத்தும். 12ஆம் அதிபதி ராசியில் வக்ரம் என்பது சிந்தனை சிதறல்கள் சில சமயத்துல ஏற்படும். டைவர்சிஃபைட் திங்கிங் என்று சொல்லலாம். அதனால் ஒரு விஷயத்திலே போக்கஸ்டாக கூர்ந்து ஒரு விஷயத்திலே ஆழ்ந்து செயல்படாமல் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்ற சிந்தனை தோன்றும். அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரே வழி ஆன்ம பலம், தெய்வ நம்பிக்கை. 24 ஜூலையிலே சுக்கிரன் குருவோடு இணைந்து மிதுன ராசியில 12ஆம் இடத்துல நைசர்கீக சுப கிரகங்கள் இணைவது என்பது சுப செலவுகளை உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்பு. வெளிநாட்டின் மூலமாக தன ஆதாயம், வெளியூர் மக்கள், வெளியூரிலே வாழக்கூடிய, படிப்பதற்கு சென்ற அல்லது பணம் சம்பாதிக்க சென்ற கடகராசி என்பவர்களுக்கு ஒரு யோகம் காத்திருக்கிறது. அது சுபயோகமாக இருக்கும். திருமண வாழ்க்கையிலே உள்ள பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளலாம். ஏதோ ஒரு கிஃப்ட், பரிசு பொருள் வாங்கி கொடுத்தாவது எதிரிகளை நட்பாக மாற்றிக்கொள்ளலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் மூலமாக நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு. இழந்த நன்மதிப்பை மீட்பதற்கான முயற்சி சிறப்பு பெறும். வீடு வாகன ஆடம்பர செலவுகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. கைப்பணம் சற்று குறையத்தான் செய்யும். காரணம், செலவென்றாலே கைப்பணம் குறையும். திருமணத்திற்காக காத்திருந்த கடகராசி என்பவர்களுக்கு திடீரென்ற நல்ல ஒரு அமைவு ஏற்படும். புதிய வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான அமைப்பும் இனிமையாக அமையும். ஜூலை 28 செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு, அதாவது சனியினுடைய அஷ்டக நிலையிலிருந்து இப்போது சம சப்தமாக அமையக்கூடிய நிலை. வேலைக்கும் வாழ்க்கைக்கும் இடையே பேலன்ஸ்ட் அப்ரோச், சமநிலை ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் சங்கடம். குடும்ப வாழ்க்கைக்கும் உங்களுடைய வேலைக்கும் இடையே சரியான சமநிலையை ஒதுக்க வேண்டும். இல்லை என்றால் சங்கடங்கள் தரும். உடல் நலத்தை பொறுத்தவரை சற்று கூடுதல் கவனம். கண் சார்ந்த விஷயம், தலைவலி, காது, இஎன்டி பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகளை இந்த நிலை ஜூலை மாதம் தரும். கவனமாக இருக்க வேண்டும். ஆகஸ்ட் மாதம் அடுத்தது பார்க்க வேண்டும் என்றால் செவ்வாய் கன்னிராசியிலே செவ்வாய் உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்திற்கான அதிபதி. 3ஆம் வீட்டிலே இப்போது விஷயங்களில் தன்னம்பிக்கை ஏற்படும். அங்காரக தோஷ நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த செவ்வாயானவர் சற்று முன்னேற்றம் தரக்கூடிய நிலை இருந்தாலும் சனி செவ்வாய் சம சப்தம நிலை என்பது சற்று கூடுதல் கவனத்தோடு நிலம் சார்ந்த விஷயம் அல்லது ஏதேனும் போராட்ட குணம் இருந்தால், ஏதாவது போராட வேண்டிய சூழ்நிலை இருந்தால், உங்கள் பக்கம் தர்ம நியாயம் இருந்தால் மட்டுமே அதில் ஈடுபடுங்கள். தன லாபத்திற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. நிலம் விற்கக்கூடிய முயற்சிகள் சரியான நிலையிலே சாத்வீகமாக எடுத்தால் அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் உபகரணங்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். இளையோர் வழியிலே உங்களுடைய வயது அல்லது உங்களோடு வயதிலே குறைந்த தம்பி தங்கை அல்லது உங்களோடு வயதிலே குறைந்தவர்கள் வேலையிலே உடன் இருக்கிறார்கள், உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் அணுகுமுறை, அந்த அப்ரோச் என்பதை சாத்வீகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வேலையிலே திடீர் மாற்றத்திற்கான அமைப்பையும் இது காட்டுகிறது. சப்தம சனி செவ்வாய் திடீர் பதவி உயர்வையும் தரும், மாற்றத்தையும் தரும்.
இந்த மாற்றம் என்பது ஏற்றத்தை நோக்கிய மாற்றமாக அமைத்துக் கொள்வது உங்களுடைய கையில. மூத்தோர் இளையோர் வழியில முன்கோபங்கள், அமைதியான ஒரு மூர்க்கம், அதாவது பார்ப்பதற்கு அவர்களிடம் எதிரே நடந்து கொள்வது என்பது சுமூகமாக நடந்து கொள்வது, பின்னால் அவர்களுக்கு எதிராக செயல்பாடுகள் செய்தீர்கள் என்றால் இதை காட்டிக் கொடுத்து விடக்கூடிய சூழ்நிலை. ஆகையினால் அப்படி அல்லாமல் உண்மையிலேயே உண்மையை பேசி வாழ கற்றுக்கொண்டால் இந்த நிலை என்பது வெற்றிக்கு வழிகளை காட்டும். வாகனங்கள், இயந்திரங்கள், ஆயுதங்களை கையாளும் போது கவனம். ஏதோ ஒரு படபடப்பு உணர்வு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பாகையினாலே மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கான முயற்சி வெற்றியை தரும். 13 செப்டம்பருக்கு பின்பு இளையோர் உறவுகளிலே ஒரு முன்னேற்றம் ஏற்படும். செவ்வாய் பகவான் சனியின் பார்வையிலே சமசப்தமும், அதனால் காரணமாக படபடப்பு, ஏதேனும் வாகன பயணங்களிலே நீங்களாகவே தவறு செய்தால் காயம், இரத்த காயம் ஏற்பட வாய்ப்பு, ஏதோ ஒரு உடல்நலக் கோளாறு இருக்கிறது என்றால் அறுவை சிகிச்சைக்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அந்த அறுவை சிகிச்சைக்கான அந்த ஆயத்த பணிகளை செய்வது கூட இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு தீர்வை தரும். திருமண வாழ்க்கையிலே இருப்பவர்கள், திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையோடு முரண்படாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். ஆகஸ்ட் 11 புதன் வக்ர நிவர்த்தி. புதன் வக்ர நிவர்த்தி ஆன பின்பு சற்று சமயோஜித சிந்தனைகள் ஏற்பட்டு ஏதேனும் குழப்பம் இருக்கக்கூடிய நிலைகளிலிருந்து அந்த தீர்ப்பதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்ப விஷயங்களிலே சில முன்னேற்றம் ஏற்படும். பேச்சிலும் கூட இப்போது ஒரு தெளிவு பிறந்துவிடும். 17 ஆகஸ்டிலே சிம்மத்தில் கேதுவுடன் சூரியனானவர் இணைகின்றார். இந்த 17 ஆகஸ்டிலே இந்த சிம்ம கேது இந்த இணைவு என்பது சற்று அதிகப்படியான ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆகினாலே இந்த 2ஆம் இடத்து விஷயம் பேச்சில மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அரசு வழியிலே இருந்து வந்த சிக்கல்கள் சாத்வீக முறையிலே நீங்கள், சாத்வீகம் என்று தொடர்ந்து சொல்கின்றேன் என்றால், ஏதேனும் அக்ரெசிவ் திங்கிங், ஒரு போராட்ட குணத்தோடு இருந்தீர்கள் என்றால் கேது 2ஆம் இடத்துல இருக்கும்போது ஏதோ கிடைத்துவிடும் என்பது போன்று கைப்பணத்தை வீண் செய்து விடுவார். பெரிய முதலீடுகளிலே கவனம். சிலருக்கு வேலையிலே தர்ம சங்கடம், மாற்றம் ஏற்பட வாய்ப்பு. குடும்பத்திலே கவனம். பிரச்சனைகள் உங்களுடைய கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபிஷ் அட்டிடியூட், சுயநலம் காரணமாக ஏதோ பிரச்சனைகளுக்குள் சிக்காதீர்கள். சுயநலம் என்பது தேவைதான். அது அடுத்தவருடைய நலத்தை கெடுப்பது போன்று இருந்தால் அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் இந்த நிலையிலே. ஆகினால பேச்சிலே கவனம், செயல்பாடுகளிலே கவனமாக இருப்பது மிக முக்கியம். அரசு வேலையிலே இருப்பவர்கள் உங்களுடைய பேச்சு, செயல் இதிலே உன்னதம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் தானாகவே சென்று ஒரு பிரச்சனையிலே சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை காட்டுகிறது கவனம். அரசு துறையிலோ அல்லது அரசு சார்ந்த விஷயங்களிலிருந்து பணம் வருகிறது என்றால் அங்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை குறையாமல் செயல்படும் போது வெற்றிக்கான வழிகள் இருக்கிறது. இந்த கேது, சூரியன் இந்த இணைவு எல்லாம் சிறு பிரச்சனைகள் என்றாலும் கூட, சிறு தவறு என்றாலும் கூட, நீங்கள் செய்த சிறு தவறை மிக பெரிதாக மாற்றிவிடக்கூடிய அமைப்பு. பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால், கருவுற்று இருந்தால் அதுவும் குறிப்பாக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதிக பளு தூக்குவது, வாகன பயணங்கள், இருசக்கர வாகனங்களில் பயணப்படும் போது அதிவேகமாக செல்வதோ அல்லது ஏதேனும் சீர் செய்ய வேண்டிய வாகனத்தை, சரியில்லாத வாகனத்தை பரவாயில்லை சின்ன பிரச்சனை தானே என்று ஓட்டி அதிலே சிக்கலை ஏற்படுத்திக் கொள்வது, இது போன்ற நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகளாக இருந்தால் அது பெரிதாக பிரச்சனை தரக்கூடியதாக அமைந்துவிடும். கவனம். 21 ஆகஸ்டில் சுக்கிரன் கடகராசிக்கு வருவதும் அதே நாளில் இந்த புதனோடு இணைவதும் லக்ஷ்மி நாராயண யோகத்தை உங்களுக்கு தருகிறது. ராசியிலே லக்ஷ்மி நாராயண யோகம். இந்த 21 ஆகஸ்டிலே இந்த இரு கிரகங்கள் இணைவது, 12ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் கூட சுக்கிரனோடு இணைவது, 12ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்து அதிபதியும், இது மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஏனென்றால் உபஜயஸ்தானத்தினுடைய அதிபதியான புதன் இந்த சுக்கிரனோடு உங்களுடைய ராசியில இணைந்து புனித பயணங்கள் மேற்கொள்வது, ஒரு ராஜயோகத்தை தருவது, திருமணம் சார்ந்த விஷயங்களிலே பிரச்சனை இருந்தால் அதை வெற்றியாக சுபத்துவமாக மாற்றி தருவது, தனலாபத்தை ஏற்படுத்துவது, முதலீடுகளிலே இதுவரை இருந்து வந்த தடை, தாமதம், தேக்க நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை தருவது, இவையெல்லாம் அற்புதமாக அமையும். உங்களுடைய தொழிலிலும் கூட இப்போது ஏதோ ஒரு யோசனை என்று ஏற்பட்டு அந்த யோசனை உங்களை முன்னேற்ற பாதைக்காக மாற்றி அமைத்து விடக்கூடிய அமைப்பு.
இந்த பெயர்ச்சி என்பது வெற்றியை தரும், வியாபாரத்தில நன்மையை தரும், கணக்கு சார்ந்த விஷயங்களிலே சிக்கல் இருந்தால் அதிலிருந்து வெற்றிக்கான வழியை தரும், இன்கம் டாக்ஸ் பிரச்சனைகளிலே சிக்கி இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களாக இருந்தால் அதிலிருந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு சிறிய சிந்தனை பொறி வெற்றியை தந்துவிடும். 30 ஆகஸ்டிலே புதன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி. ஆகஸ்ட் மாதம் கடகம் உங்கள் நிலைகளை நிலைப்படுத்திக் கொள்ள, அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் யுவர் பொசிஷன், முயற்சி எடுப்பது என்பது வெற்றியை தரும். அடுத்து செப்டம்பரில் 2 கிரகணங்கள் இருக்கிறது. ஒன்று சந்திர கிரகணம் 7 செப்டம்பரில், மற்றொன்று சூரிய கிரகணம் 21 செப்டம்பரில். இந்த இரு கிரகண நிலைகளிலும் சற்று கூடுதல் கவனம், எச்சரிக்கை என்பது தேவை. புதன் 3ஆம் வீட்டில் சிம்மத்தில், சூரியன் கேது புதன் இணைவு 15 நாட்கள் இருக்கும் செப்டம்பர் துவங்கி. புதாதித்யம் 2ஆம் இடத்திலே ஏற்படுகிறது. ஒரு புதிய பலம் கூடும், தன்னம்பிக்கை கூடும். இங்கும் கேதுவோடு புதன் சூரியன் இணைவு என்பது சிறு தவறுகள், யோசனை தவறுகள், தவறான சிந்தனை, சட்டத்திற்கு புறம்பான யோசனை எல்லாம் சிக்கலை தந்துவிடும். அந்த சிக்கல் என்பது வெளிவர முடியாத ஒரு சிக்கல், வெளிவர முடியாத ஒரு பிரச்சனையிலே உங்களை தள்ளிவிடும். ஏதேனும் அறிவுபூர்வமாக செய்கிறேன் என்று 3ஆம் இடத்து அதிபதி, அதாவது தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், செல்போன், இமெயில், சோசியல் மீடியா, இது சார்ந்த விஷயங்களை நீங்களே அது சரி என்று நினைத்து அதை வெளியிட்டு, அல்லது நீங்களே சோசியல் மீடியாவிலே ஏதேனும் பதிவிட்டு அது சரியாக இல்லாமல் போகும் பட்சத்துல, அல்லது சரியாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்திலே சனி பகவான் வக்ரம் பெற்று பாக்கிய நிலையில இருப்பது அஷ்டம நிலை போன்ற பலன்களை தரும். அது 7ஆம் இடத்திலும் ஏதோ ஒரு வகையிலே தொடர்பு பெற்று பாதிக்கும். ஆகையினால் இந்த 3 மாதங்களில் பொதுவாக இது போன்ற எலக்ட்ரானிக் மீடியா, பேச்சு, இப்போது எலக்ட்ரானிக் மீடியா 3ஆம் இடம் என்பது இந்த தகவல் தொடர்பு, இது சார்ந்த விஷயங்களின் ஆதாரங்களை வேறு ஒருவரிடம் கொடுத்து விடுவது என்பது உங்களுக்கு அதை பயன்படுத்தி மற்றவர்கள் உங்களை எதிர்நிலைக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மிக கவனமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட இது ஒரு பலம் தரக்கூடிய அமைப்பு தான். உங்கள் பக்கம் ஒரு தீவிர முயற்சி, முன்னேற்றத்திற்கான முயற்சி, சாத்வீகமான முயற்சி இருக்கிறது என்றால் வெற்றி. ஆனால் எது பேசினாலும் அளந்து பேச வேண்டும். பேச்சிலேயே மிக அளவு இருக்க வேண்டும் என்ற அந்த நிலை. அப்படி என்றால் எது தந்தாலும் மிக கவனத்தோடு, நுட்பத்தோடு செயல்பட வேண்டும். நீங்கள் இது சரியாக இருக்கிறது என்று நினைப்பீர்கள். ஆலோசனை தருபவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் இந்த சமயத்திலே சிலருக்கு, கடகராசி என்பவர்களுக்கு ஆலோசனை தரக்கூடியவர்கள் தவறாக நடத்தி சிக்கலிலே சிக்க விடுவார்கள். இது வாழ்நாளிலே நீண்ட நெடுங்காலத்திற்கு சிக்கலை தந்துவிடும். ஆகையினால் பேச்சில் கவனம். வழக்கறிஞர்களாக இருப்பவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள் உங்களுடைய பேச்சிலே கூடுதல் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். பெண்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். தடைப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களில இந்த சமயம் என்பது அதாவது ஒரு சமயோஜித சிந்தனையின் மூலமாக, சமயோஜித அறிவின் மூலமாக, அதாவது டைம்லி அப்ரோச், அந்த நேரத்திற்கு எது தேவையோ அதை மட்டும் சீர் செய்து, அந்த நேரத்தில் செய்த விஷயங்கள் பிற்கால வாழ்க்கை, அடுத்த மாதம் கூட உங்களை தாக்கக்கூடாது என்ற நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் செய்வது, அறிவின் மூலம் வழிகண்டு வெற்றி பெறுவதற்கு ஏற்ற காலமாக இந்த செப்டம்பர் 1 முதல் 15 அமையும். 7 செப்டம்பரில் கும்ப ராசியிலே சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இது உங்களுக்கு அஷ்டம நிலை. உங்களுடைய ராசிநாதன் அஷ்டம நிலையில இருக்கும் போது பெரும்பாலும் சந்திராஷ்டம நாட்களிலே புதிய விஷயங்களை துவங்காமல் இருங்கள் என்று சொல்வதுதான் வழக்கம். இந்த சந்திராஷ்டமம் பொறுத்தவரை உங்களுக்கு சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் இது சந்திர கிரகணத்திலே அமைகிறது. வீடு மாற்றம், இடமாற்றம், வாழ்க்கை துணையினுடைய ஆதாயங்கள், அல்லது உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நன்மைகளுக்கு பதிலாக ஏதேனும் நன்மை செய்கிறேன் என்று தீமை செய்துவிடக்கூடிய அமைப்பும் ஏற்படும். ஆகையினால இந்த செப்டம்பர் முதல் 2 வாரத்திலே தந்தை, முதலாளிகள், மேலதிகாரிகள் இவர்களுடைய மனநிலை, பணநிலை, உடல்நிலையில அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வாகன விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். இதுக்கு காரணம் ஏதோ ஒன்றை நினைத்து வாகனத்தை நீங்கள் இயக்குவது. ஆனா அதனால் கவனம். இரவு நேரங்களிலே வாகன பயணத்தில் கவனம், அல்லது இரவு நேர வாகன பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ராகு சந்திரன் இணைவு, அதோடு கூட கேதுவோடு இணையக்கூடிய கிரகங்களின் அந்த சப்தம பார்வை என்பது அந்த 8ஆம் நிலையிலே உங்களுக்கு இருக்கும். ஆகையினாலே கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். வீட்டு பிரச்சனைகள்,
உங்களை அதிகப்படியாக தாக்காமல் இருக்க வேண்டும். வீட்டு பிரச்சனைகளிலே நீங்கள் செய்த விஷயம் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஆகையினால் தெய்வ பலம் மிக முக்கியம். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை இருந்தால் அதை பேசி தீர்ப்பதற்கு ஏற்ற காலம். 13 செப்டம்பரிலே செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். திக்பலம் குறைந்த செவ்வாயாக குருவினுடைய பார்வை பெறுவது இது ஒரு வகையிலே சிறப்புத்தான். இது உங்களுக்கு அந்நிய விஷயங்களிலே, வெளி விஷயங்களிலே, வெளியூர் வெளிநாடு விஷயங்களிலே, அக்கம் பக்கத்தார் வழிகளிலே லாபத்தை ஏற்படுத்தும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனாலும் கூட சனியோடு அஷ்டகம் மீண்டும் ஏற்படக்கூடிய காலமாக அமைகிறது. ஆகையினால் திடீர் பேச்சு, வீரதீர பேச்சு, கோபத்தை கக்கக்கூடிய பேச்சு, வார்த்தைகளிலே தடித்து பேசுவது, இவையெல்லாம் வம்பில் முடியும். காதலை சமநிலையிலே வைத்திருக்க வேண்டும். பேச்சை கூட சமநிலையிலே வைத்திருக்க வேண்டும். அதாவது ஸ்டாண்டர்டாக பேச வேண்டும். அதாவது மிகவும் புகழத் தேவையில்லை, மிகவும் இகழத் தேவையில்லை. சாதாரண நிலையிலே உங்களுடைய பேச்சு இருக்க வேண்டும். இருந்தாலும் இந்த நிலையிலே பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய வீடு, வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை துவங்கினால் அது ஒரு இனிமையை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். திருமண பிரச்சனைகள் இருந்தால் பேசி தீர்த்து கொள்வதற்கு ஏற்ற மாதமாக இருக்கிறது. திருமண வாழ்க்கையில ஏற்கனவே ஏதேனும் பிரச்சனை இருக்கிறது என்றால் இப்போது சற்று கூடுதல் கவனம் தேவை. பேசி தீர்த்து கொள்வது என்பது சண்டையிடுவதல்ல, ஏதேனும் சமாதானம் பேசுவதைத்தான் சொல்கின்றேன். செலவுகளிலே கவனம். மருத்துவம் தேவைப்படக்கூடிய வயது முதிர்ந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு மருத்துவம் கிடைத்து பிரச்சனையிலிருந்து வெளி வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. செவ்வாய் சனி அஷ்டகம், இதனால் படபடப்பு இருக்கும். ஆனால் தவிர்க்க வேண்டிய பரிகாரம் உக்ர கோபங்களை தவிர்க்க வேண்டும். தான் என்ற அகங்காரத்தை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் வழக்கறிஞர்களை தேட வேண்டும். 15 செப்டம்பரிலே புதன் 3ஆம் வீட்டிற்கு கன்னி ராசிக்கு வருவதும், சுக்கிரன் 2ஆம் வீட்டிற்கு இதே நாளிலே சிம்மத்திலே கேதுவோடு இணைவதும் இது ஒரு அற்புத நிலை. சனி புதன் சம சப்தமம். வாய்விட்டு வம்பிலே மாட்டிக்கொள்ளக் கூடாது. முயற்சிகளிலே தீவிரம் காட்டலாம், ஆனால் தீய எண்ணம் இருக்கக்கூடாது. சட்டத்திற்கு புறம்பான விஷயம் இருக்கக்கூடாது. சட்டம் மட்டுமல்ல, சம்பிரதாயத்திற்கு புறம்பான விஷயமும் இருக்கக்கூடாது. கேது சுக்கிரன் இணைவு என்பது உறவு முறைகளிலே தவறு இருந்தால், தேவையற்ற காதல், தேவையற்ற நட்பு, தேவையற்ற உணவு பழக்கம், தேவையற்ற ஏதேனும் பழக்கம், தேவையில்லாத பழக்கங்கள் எதுக்கோ அடிமையாகி இருந்தால் அதில் உடனடியாக வெளிவருவதற்கான வழிகளை பார்க்கவில்லை என்றால், தெரியாமல் செய்த தவறு இவையெல்லாம் வெளித்தந்து விடக்கூடிய, சந்தோஷப்படுவதற்காக தெரியாமல் செய்த தவறு, தெரியாமல் செய்த, அதாவது மறைத்து வைக்கக்கூடிய விஷயம் என்றாலே அதுல சிக்கல், அவை வெளிப்படும். அதனால் கவனம். அதேபோல் மிக ரகசியங்களை கூட வெளியிலே சொல்லாதீர்கள். ஏதோ ஒரு பழக்கம், ஏதோ ஒரு உணர்வு நிலையிலே சொல்லிவிட்டீர்கள் என்றால் சிக்கலை தரும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த நிலம், வீடு, வாகனங்கள் விற்பதற்கான வாய்ப்பை இது தரும். வீட்டை புதுப்பிக்க இந்த சுக்கிரன் கேது, வீட்டில் அமைதி காக்க வேண்டும். வீட்டில நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்ற சுயநலத்தின் காரணமாக ஏதேனும் ஒரு விஷயத்திலே சிக்கலை ஏற்படுத்தி விடக்கூடாது. உடல் நலத்தின் மீது அதிக கவனம், குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு, மன குழப்பங்களை நீக்கி நன்மை பெறுவதற்கு சரியான நிலையில யோகா தியானம். ஏதேனும் படபடப்போட சிந்தனை இருந்தால் உடனடியாக பேசி பிரச்சனையாக்கி கொள்ளாமல் சற்று பொறுத்து நிதானித்து பேசுவது வெற்றியை தரும். டீப் திங்கிங், அதிகமாக யோசிப்பது. பெரும்பாலும் இந்த கேது புதன் இணைவு இருக்கும் போது அதிகமாக ஏதேனும் ஒன்று பேசி நுட்பமாக பேசுகிறேன் என்று ஏதேனும் சிக்கலிலே மாட்டிக்கொள்வார்கள். கேது சுக்கிரன் இணைவு, கேது செவ்வாய் இணைவு, இதெல்லாம் வெளியே தெரியவா போகிறது என்று ஏதேனும் ஒன்றை நுகர்ந்தோ அனுபவித்தோ அதனால் திடீரென்று விஷயம் வெளிப்பட்டு யாரேனும் காட்டி கொடுப்பார்கள், அல்லது உங்களுடைய செயல்பாடே காட்டி கொடுத்து சிக்கல் தந்துவிடும். ஆகையினால் கவனம். இந்த 17 செப்டம்பருக்கு பின்பு புத ஆதித்யம், சூரியனானவர் 3ஆம் இடத்திற்கு வரும் புத ஆதித்யம் என்பது முயற்சிகளில் இப்போது ஏதேனும் ஒரு புதிய சிந்தனை தோன்றும், வெற்றிக்கான வழி என்பது இருக்கும். வீடு வாகன செலவுகள் என்பது ஏற்படும். மூத்தோர் பெரியோர் உங்களுடைய மேலதிகாரிகளிடம் சற்று பணிவாக இருக்கும்போது வெற்றி. சூரியன் சனி பார்வையிலே, அதனால் அரசு மற்றும் அதிகார வர்க்கம் சார்ந்த விஷயங்களிலே கவனம். பணிவோடு இருந்து ஆதாயங்களை பெற முயற்சிக்க வேண்டும். வக்கர சனியின் காரணமாக பல விஷயங்கள் மெதுவாக நடக்கும். வழக்குகளை சாத்வீகமாக பேசி முடித்து
கொள்வதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும். ஆகையினால பேசி தீர்த்துக் கொள்ளலாம். 21 செப்டம்பரிலே சூரிய கிரகணம். சனியினுடைய பார்வை, அதாவது சனி பகவானானவர் இந்த கிரகணத்திலே சனி சூரியனுடைய அந்த இணைவு ஏதோ ஒரு வகையில ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்படுகிறது. மிக கவனம் தேவை. உடல் நலம் கவனம். கடகத்திற்கு 3ஆம் வீட்டிலே இந்த நிலை என்பது சற்று கூடுதல் கவனம். ஏனென்றால் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். சூரிய கிரகணம் நிகழ்கிறது. ஆகையினாலே கவனம். சில நன்மைகள் இருக்கிறது. இருந்தாலும் கூட பிரச்சனைகளை தீர்க்க வழிகாட்டும். இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் அது உங்களுக்கு தொடர் பிரச்சனைகளிலே ஆழ்த்திவிடும். ஆகையினால் கவனம். எந்த ஒரு விஷயத்தையும் இந்த கிரகண காலத்திலே சாத்வீகமாக முடித்துக் கொள்ள முயற்சி செய்வது வெற்றியை தரும். உங்களுடைய முன்னோர் மூத்தோருக்கான வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்றால் செய்யலாம். இந்த நாளிலே இறைவனை நினைத்து தியானம் இருப்பது பல ஆயிரம் முறை இறைவனை வேண்டிய பலனை தரும். தான தர்மங்களில் ஈடுபடுவது, உடல்நலம் சார்ந்த விஷயத்திற்காக யோகா, தியானம், உடற்பயிற்சியில் ஈடுபடுவது, துர்க்கை அம்மனை வழிபடுவது, இவையெல்லாம் ஏற்றத்திற்கான வழிகளை உங்களுக்கு தரும். அன்பு நேயர்களே, கடகராசி அன்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கடக ராசி, கடக லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்தும் ராசி கடகமாக இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி.